ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. மிக இனிமையாக பேசக்கூடிய, அனைவருக்கும் சுகத்தை கொடுக்கக்கூடிய, குளிர்ச்சியின் தேவியாகிய, கண்களை திறந்த நிலையில் தியானத்தில் செல்லக்கூடிய பிரசித்தமான மதிப்பிற்குரிய தியானி தாதி, கல்ப விருட்சத்தினுடைய வேர் பகுதியில் அமர்ந்திருக்கக்கூடிய 8 ரத்தினங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய அசைவற்ற அன்பின் மூர்த்தியாகிய, எப்பொழுதும் எவரடியாக இருக்கக்கூடிய, ஊக்கம் உற்சாகத்தில் நிரம்பி இருக்கக்கூடிய, யக்யத்தின் மீது அன்பு இருக்கக்கூடிய, துவக்கத்திலிருந்தே யக்யத்தில் சமர்ப்பணமான மிக நெருங்கிய யக்ய ரத்தினம், நம் அனைவரின் மிக அன்பான தியானி தாதியினுடைய வாழ்க்கையின் மறக்க இயலாத தூண்டுதல் அளிக்கக்கூடிய விஷயங்களை நாம் கேட்கலாம். தியானி தாதியினுடைய பிறப்பு 1905 ஹைதராபாத் சிந்துவில் நடந்தது. அவர்களுடைய லௌகீக பெயர் லக்ஷ்மி தேவி. உங்களுடைய பரிவாரத்தில் தாய் தந்தையோரோடு இணைந்து 3 சகோதரிகளும் யக்யத்திற்கு வந்தீர்கள். நீங்கள் மாத்தேஸ்வரியினுடைய சித்தி, நீங்கள் குரு கிரந்த சாஹிப் மற்றும் கீதை, இதன் மீது அளவற்ற நம்பிக்கை இருந்தது. உங்களுக்கு தேவதைகளுக்கு சேவை செய்து மிகவும் மகிழ்ச்சி ஏற்பட்டது. 16-17 வயதிலேயே உங்களுக்கு திருமணம் நடந்துவிட்டது. உங்களது கணவர் பரமானந்தர் ஒரு வியாபாரி. திருமணத்திற்கு 4 வருடங்களுக்கு பிறகு உங்கள் கணவர் இறந்து விட்டார். உங்கள் லௌகீக வீடு தாதா லேக்ராஜோடு அவருடைய வீட்டிற்கு அருகில்தான் இருந்தது. ஒரு நாள் காலை உங்களுக்கு அப்படி ஒரு உணர்வு ஏற்பட்டது, யாரோ என்னை அழைத்து கொண்டிருக்கிறார். அன்று இரவு விஷ்ணுவினுடைய காட்சி வந்து கிடைத்தது. அடுத்த நாள் நீங்கள் உங்கள் சகோதரி ரோச்சா அவர்களோடு இணைந்து பாபாவின் சத் சங்கத்திற்கு சென்றீர்கள். அங்கு ஸ்ரீகிருஷ்ணரின் காட்சியானது உங்களுக்கு கிடைத்தது. நீங்கள் யக்யத்தில் ஆரம்ப காலகட்டத்திலேயே சமர்ப்பணமாகிவிட்டீர்கள். நீங்கள் மம்மாவை ஞானத்திற்கு அழைத்து வருவதற்கு நிமித்தமாக இருந்தீர்கள். 3 வருடம் வரை உங்களுக்கு இடைவிடாது காட்சி கிடைத்து கொண்டிருந்தது. தியானத்தில் இருந்தீர்கள். நீங்கள் செக்யூரிட்டி விங் சேவையும் செய்தீர்கள். நீங்கள் மிகவும் இனிமையானவர்கள், ஆனால் நியமங்களின் பாலனையில் உறுதி வாய்ந்தவர்கள். கூடவே ஸ்ரீமத்தின்படி நீங்கள் கடிதமில்லாமல் யாரையும் நுழைய விடுவது இல்லை. அங்கிருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் உங்களை இறைவனின் நண்பன் என்று கூறினார்கள். பிரிவினைக்கு பிறகு நீங்கள் முதலில் மவுண்ட் அபு, பிறகு 3 வருடம் தில்லி, பிறகு 2.5 வருடங்கள் அமிர்தசர், 1 மாதம் கான்பூரில் இருந்து நீங்கள் சேவை செய்தீர்கள். பிறகு நீங்கள் அம்பாலாவில் இருந்து மிக நீண்ட காலமாக நீங்கள் உங்களது சேவையை கொடுத்து கொண்டீர்கள். நீங்கள் அநேக சேவை நிலையங்களை திறப்பதற்கு நிமித்தமாக இருந்தீர்கள். உங்கள் மூலமாக வெளிப்பட்ட ரத்தினங்கள் இன்று யக்யத்தின் பல இடங்களில் மற்றும் மதுபனில் தூணை போல இருந்து சேவையாற்றி கொண்டிருக்கிறார்கள். அன்றைய காலகட்டத்தில் சித்திரங்கள் எதுவும் இல்லை. தியானம் மற்றும் யோகாதான் அதிகமாக இருந்தது. நீங்கள் முதலில் ஸ்தூல பாலனை கொடுப்பீர்கள், பிறகு ஞானம் மற்றும் யோகத்தின் பாலனையை கொடுப்பீர்கள். அதன் மூலமாக அம்பாலாவில் குடும்பமாக வகுப்பிற்கு வந்து கொண்டிருந்தார்கள். நீங்கள் உங்கள் திருஷ்டி மூலமாக எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருந்தாலும் அவர்களுக்குள் சக்தியை நிரப்பி மாற்றத்தை ஏற்படுத்தினீர்கள். அவர்கள் பாபாவின் குழந்தையாக ஆகிவிடுவார்கள். உங்களது வகுப்பில் வகுப்பிற்கு பிறகு காட்சிகள் பார்க்கக்கூடிய ஒரு நடிப்பும் இருந்தது. அந்த ஒரு பார்ட்டும் இருந்தது. நீங்கள் மிகவும் நன்றாக ராஸ் ஆடக்கூடியவர்கள். அங்கு வரக்கூடிய தம்பதியர்கள் அனைவரும் தியானத்தில் சென்று விடுவார்கள். 60 to 70 தம்பதியர்கள் தினம்தோறும் வகுப்பிற்கு வரக்கூடியவர்கள். அதில் 50க்கும் மேற்பட்டவர்கள் வாரிசு குவாலிட்டியை சார்ந்தவர்கள். அந்த தம்பதியர்கள் தங்களது வீட்டில் அனைத்து ஈஸ்வரிய நியமங்களையும் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எப்படி பாட்டன் அங்கிருக்கக்கூடிய
நீலா சகோதரியின் தாய் தந்தையர், அம்பாலாவின் சமர்ப்பணமான ஆஷா சகோதரியின் தாய் தந்தையர், ஓம் பிரகாஷ் இண்டோர் அவருடைய தாய் தந்தையர், இவர்கள் அனைவரும் சேவை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். தீதி மன்மோகினி, குஞ்ச் தாதி, பிரகாஷ்மணி தாதி, ஜானகி தாதி, இவர்கள் அனைவரும் அடிக்கடி சேவைக்காக அம்பாலாவிற்கு வந்து கொண்டிருந்தார்கள். நீங்கள் விசேஷமாக சந்தேஷியாகவும் இருந்தீர்கள். உங்களுடைய சிறப்பானது, நீங்கள் கண்கள் திறந்த நிலையிலேயே தியானத்தில் சென்று விடுவீர்கள். தியானத்தில் சென்று விடுவதால் உங்களது பெயர் தியானி என்று அழைக்கப்பட்டது. தீபாவளி, ஜென்மாஷ்டமி போன்ற நாட்களில் நீங்கள் தியானத்தில் செய்து அலௌகிக ஃபரிஷ்தாவை போல் நடனமாடுவீர்கள். நீங்கள் அஷரீரியாகி அனைவரோடும் நீங்கள் ராஸ் செய்வீர்கள். வயோதிக நிலையிலும் நீங்கள் நடனமாடும் பொழுது களைப்படைவது இல்லை. ஜென்மாஷ்டமியில் நீங்கள் முட்டிக்காலிட்டு சின்ன கிருஷ்ணரை போல நடனமாடுவீர்கள். நீங்கள் சக்திசாலியாகவும் கம்பீரமாகவும் சரளமாகவும் அமைதியான சுபாவம் உடையவர்களாகவும் இருந்தீர்கள். மிகவும் குறைவாக, மிக இனிமையாக, மதுரமாக, மெதுவாக, ஆனால் ஸ்வமானத்தில் இருந்து பேசக்கூடியவர்களாக இருந்தீர்கள். உங்களுடைய சுபாவத்தின் காரணமாக பாபா உங்களை கற்கண்டு என்று அழைப்பார். உங்களுக்குள் பாலனை கொடுப்பதற்கான விசேஷமான சன்ஸ்காரம் இருந்தது. ஒரு பொழுதும் யாரேனும் வகுப்பிற்கு வரவில்லை என்றால் நீங்கள் அவர்களது வீட்டிற்கு சென்று அவர்களுக்கு டோலி திருஷ்டி கொடுத்து அன்போடு யஜ்யத்திற்கு அழைத்து வருவீர்கள். உங்களது உள்ளத்தில் இதுதான் இருக்கும். யாரும் யஜ்யத்தில் கோபித்து கொள்ளக்கூடாது. உங்கள் அன்பில் அனைவரும் ஈர்க்கப்பட்டு வருவார்கள். உங்கள் முகம் மற்றும் நடத்தை மூலமாக சேவை நடந்தது. நீங்கள் பாய்ந்தோடும் கங்கையாக இருந்தீர்கள். அநேக ஆத்மாக்களை சகயோகியாக பாபாவின் தொடர்பில் வரவைத்து பாபா மற்றும் யஜ்யத்தின் தொடர்பில் வரவைத்தீர்கள். உங்களுடைய விசாலமான புத்தி மிகவும் புகழுக்குரியது. நீங்கள் யாருடைய நிலையாவது தாழ்வடைவதை பார்த்து யுக்தியோடு அவர்களை உணவருந்த அழைப்பீர்கள். யோகத்தின் சக்தியால் அவர்களுக்குள் சக்தியை நீங்கள் நிரப்பி விடுவீர்கள். டோலி போக் கொடுக்காமல் நீங்கள் அனுப்ப மாட்டீர்கள். நீங்கள் சாப்பிடுவதை விட பிறருக்கு பகிர்ந்தளிப்பது உங்களுக்கு பிரியமானதாக இருந்தது. யாரேனும் பழங்களை வாங்கி கொண்டு வந்தால் அவர்கள் இருக்கும் பொழுதே அவர்கள் முன்பாக அனைவருக்கும் பிரசாதத்தின் ரூபத்தில் கொடுத்து விடுவீர்கள், பகிர்ந்தளித்து விடுவீர்கள். உங்களுக்குள் ஆன்மீக கவர்ச்சி அதிகமாக இருந்தது. உங்களை சந்தித்த உடனேயே ஒரு சந்திப்பிலேயே யார் வேண்டுமானாலும் பாபாவின் குழந்தையாகி விடுவார்கள். உங்களுக்குள் தெய்வீக தன்மை இருந்தது. சிறியவர்கள், பெரியவர்கள், ஏழைகள், பணக்காரர்கள் அனைவரும் உங்களுக்கு முன்னால் ஒரு சமமாக இருந்தார்கள். அனைவருடனும் அன்பு நிறைந்த விவகாரம் செய்தீர்கள். நீங்கள் சரள சுபாவம் உடையவர்களாக இருந்தீர்கள். உங்களுக்குள் எந்த ஒரு ஏமாற்றுத்தனமும் பொய்த்தனமும் இல்லை. உங்களது வாழ்க்கை திறந்த புத்தகத்தை போல இருந்தது. உங்களது மனம் குழந்தையை போல சுத்தமாக சலனம் இல்லாமல் இருந்தது. குடும்ப பிரச்சனைகளை கூட உங்களிடம் பகிர்ந்து கொள்வார்கள். நீங்கள் ஒரு பொழுதும் யாருடைய விஷயத்தையும் எங்கும் கூற மாட்டீர்கள். ஒரு பொழுதும் யாருடைய தாக்கத்திலும் வரமாட்டீர்கள். நீங்கள் கூறுவீர்கள், மாயை வருவது, மாயை வந்தால் விளையாடுங்கள், மாயை போய்விடும். சேவை கூட விளையாட்டுதானே. ஏதேனும் விஷயங்கள் வரலாம், அதை மனதில் வைக்காதீர்கள். உங்கள் மனம் ஏதேனும் காரணத்தால் உடைந்து போயிருந்தால், சோர்வடைந்திருந்தால், நீங்கள் தனியாகவோ இல்லை குழந்தைகளோடு, நீங்கள் லுடோ இல்லை என்றால் ஏதேனும் விளையாட்டை விளையாடி அதை மறந்து விடுவீர்கள். குழந்தைகளோடு குழந்தையாக, பெரியவர்களோடு பெரியவராக அனைவரோடும் இணைந்து இருப்பீர்கள். நீங்கள் மிகவும் லேசாக சரள சுபாவம் உடையவராக இருந்தீர்கள். நீங்கள் சிறிய குழந்தைகளையும் சென்டரில் பாலனை கொடுத்தீர்கள். அவர்கள் தாய் தந்தையருக்கும் எப்படி குழந்தைகளை வளர்ப்பது என்று சொல்லிக் கொடுத்தீர்கள்.
நீங்கள் அநேக விசேஷத்தன்மைகள், சிறப்புத்தன்மைகள் நிறைந்தவர். நீங்கள் வியாழக்கிழமை உங்கள் கைகளால் பிரசாதம் தயார் செய்து வைப்பீர்கள். உங்கள் கைகளால் சிவபாபாவிற்கு பிரசாதம் படைப்பீர்கள். போக்கு பிறகு பாபாவின் அலௌகீக செய்தியையும் அனைவருக்கும் கூறுவீர்கள். நீங்கள் பாபாவை நினைவு செய்வது மற்றும் நினைவு செய்விப்பதற்கு ஏதேனும் யுக்திகளை உருவாக்கி விடுவீர்கள். நீங்கள் காரியம் செய்யும் பொழுது ரொட்டி ராமருடையது, இது பரமாத்மாவினுடையது, சப்ஜி எஜமானருடையது, ரஜாயி ராமருடையது, விரிப்பு பாபாவினுடையது என்று ஒவ்வொன்றையும் அலௌகீக வார்த்தையோடு இணைத்து விடுவீர்கள். ஒவ்வொரு வார்த்தையையும் பாபாவோடு இணைத்து விடுவீர்கள். பாபா உங்களது ஒவ்வொரு மயிரிழையிலும் இணைந்து இருந்தார். நீங்கள் 7 நாளின் மகத்துவத்தையும் கூறுவீர்கள். சோம்ரஸ். திங்கட்கிழமை என்றால் சிவபாபாவிடம் சோமரசம் அருந்துவது. செவ்வாய்க்கிழமை என்றால் பாபாவுடன் சந்திப்பை நிகழ்த்துவது. புதன்கிழமை என்றால் புத்தியின் பூட்டை திறக்கும் அம்மாவின் நாள். குருவார் என்றால் சத்குருவின் நாள். வெள்ளிக்கிழமை என்றால் நன்றிகளை கூறக்கூடிய நாள். சனிக்கிழமை என்றால் விகாரங்களை அழிப்பதற்கான நாள். அதேபோல ஞாயிற்றுக்கிழமை என்றால் சூரியனிற்கு முன்னால் சூரியனைப் போல பிரகாசமாக மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய நாள் என்று கூறுவீர்கள். உங்களுக்கு பாபா மற்றும் யஜ்யத்தின் மீது அளவற்ற உடைக்க முடியாத அன்பும் நம்பிக்கையும் இருந்தது. எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் முதலில் பாபாவிற்கு கொடுப்பீர்கள், பிறகு நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். எப்படிப்பட்ட சூழலிலும் நீங்கள் யஜ்யத்தின் மீது நம்பிக்கை உடையவர்களாக இருந்தீர்கள். ஒரு பொழுதும் குறை கூறவில்லை. நீங்கள் சிக்கனமாகவும் ஒரே ஒருவரின் நினைவிலும் இருந்தீர்கள். உள்ளடக்கி நீங்கள் அதிகமாக சேர்த்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு எதுவுமே இல்லை. கடைசியில் உங்களிடம் ஒரே ஒரு பெட்டி மட்டும்தான் இருந்தது. கடைசி காலத்தில் வயோதிக நிலையில் மதுபனில் நீங்கள் இருக்கும் பொழுது ஓம் பிரகாஷ் பாய் சொல்லியிருந்தாரு, தாதி நீங்கள் எப்படி இருக்கீங்க? அப்போ தாதி சொல்வீங்க, நான் தயாராக அமர்ந்திருக்கேன். படுக்கையில் இருந்தாலும் அவர்களின் முகம் யோக நிலையில் சிகப்பாக இருந்தது. நீங்கள் மரணத்தின் மீது கூட வெற்றி அடைந்து இருந்தீர்கள். நீங்கள் கர்மாத்தீத் நிலையை அடைந்து இருந்தீர்கள். நீங்கள் 1979 தாதி பிரகாஷ் மணிஜி கூறியதன் அடிப்படையில் மதுபனில் வந்து இருக்க ஆரம்பித்தீர்கள். 1982 மற்றும் 83 அம்பாலாவிற்கு கடைசி முறை நீங்கள் வந்திருந்தீர்கள். அங்கிருந்து நீங்கள் மும்பை உங்களுடைய லௌகீக சகோதரியிடம் வைத்தியம் பார்ப்பதற்காக சென்றீர்கள், சிகிச்சைக்காக சென்றீர்கள். பிறகு நீங்கள் மதுபனிற்கு வந்து விட்டீர்கள். 1992 தசரா நாளில் உங்களது பழைய ஷரீரத்தை விட்டு பாபாவின் மடியை அடைந்து விட்டீர்கள். அவ்வியக்த வத்தனவாசி ஆகிவிட்டீர்கள். அப்படிப்பட்ட யக்ய பிரேமி, ஒரே சீராக இருக்கக்கூடியவர்கள், அசையாதவர்கள், நிலையானவர்கள், குறைவற்ற நம்பிக்கையுடையவர்கள், நிரந்தர யோகி, தியானி தாதி அவர்களுடைய புண்ணிய தித்தி அன்று நம்முடைய அன்பு நிறைந்த பாவனை நிறைந்த ஸ்ரத்தாஞ்சலி, உங்களது தெய்வீக காரியம், தியாகம், தபஸ்யா மற்றும் களைப்பற்ற சேவை, சரளமான மற்றும் இனிமையான சுபாவம் மற்றும் ஈஸ்வரிய அன்பு, திருப்தி, சகிப்புத்தன்மை, குளிர்ச்சி தன்மை போன்ற குணங்கள் எங்களுக்கு தூண்டுதல் அளித்து கொண்டே இருக்கிறது. ஓம் சாந்தி.